இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். என்னடா அர்த்தராத்திரியில் எப்படி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம். இப்போ நீங்கள் இந்த கேமராவில் பார்த்துட்ருக்கீங்க, ரைட்டா? இப்போ இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஏஐ வந்து பவர்ஃபுல் கிடையாது. பட் ஹியூமன்ஸ் ஆர் வெரி வீக் இன் இமோஷன்ஸ், ரைட்டா? அப்படின்னு புதுசாக கருத்து சொல்ல போகிறேன் அப்படின்னா, இப்போ 2K கிட்ஸுக்குன்னா இந்த படம் பார்த்துருக்க மாட்டீங்க. இது படத்தை பற்றினது கிடையாது, இது ஒரு டேஞ்சரஸான ஒரு ஏஐ பற்றினது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலர் வந்து ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுவாங்க. இப்போ கூட அழுதுட்டு வந்தேன். ஏன்னா சில பிரிவுகள், உற்ற நண்பனின் துரோகம், இதெல்லாம் நினச்சி அழுதுட்டு வந்தேன் முடிஞ்ச அளவுக்கு. அப்போ கூட லைஃப் முடிஞ்சிருச்சு, கடை இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டு வரும்போது, அந்த இமோஷன்ற வார்த்தையை நான் நினைக்கும் போது அது என்னை ரொம்ப சப்ரஸ் பண்ணிடுது. அப்போ இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்றது, நான் ஏன் தைரியமாக இருக்கேன்னா, நான் ஏமாந்துட்டேன் நிறைய பேர்கிட்ட. ஏன் ரொம்ப தைரியமாக இருக்கேன்னா, இவங்க நினைக்கிற மாதிரி இவங்க யாருமே தெளிவு கிடையாது. அதுதான் பிரச்சனை. தெளிவுனா என்னென்னா, இமோஷ்னலி, இன்டலெக்சுவலி, அப்புறம் ஸ்காலர்லி, மூணுமே இருக்கணும். ஒருத்தன் சூஸ் பண்ணுற விதம் தப்பாக இருந்துச்சுன்னா எல்லாமே தப்பாயிடும். அப்போ இந்த விஷயம் ஏன் ஏஐயில் வந்து இமோஷன்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கானது, சரியா? ஸோ இந்த ப்ராஜெக்டை ஏற்கனவே பண்ணியிருந்தேன். இந்த போஸ்ட் எஸ்டிமேஷன் ப்ராஜெக்டில் ஆக்சுவலி இதை வாங்கி வச்சுருக்கும்போது இது நினச்சாங்க, இதில் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபீடு கொடுத்து இந்த கையை காலை இப்படி அசைக்கிற மாதிரி, கைக்கு ஏற்ற மாதிரி, இது அந்தளவுக்கு அக்யூரேட்டான ஹார்ட்வேர் கிடையாது. அதில் ஒரு மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருந்தேன். இது வாட் இன் கேஸ் கொஞ்சம் இதுக்கு இமோஷன்ஸ் இருக்குன்னு நினச்சிங்கன்னா என்ன செய்வீங்கன்னா, நிறைய பேர் கிரிக்கெட் நினைப்பீங்க, ரைட்டா? அது ஏற்கனவே செஞ்சுருக்கேன், அந்த ப்ராஜெக்டை சொல்கிறேன், சரியா? மேபி அதை எடுத்து காட்டலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் அழுதுகிட்டே இருக்கும்போது லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும்போது நிறையா பேர் ஏமாத்தாங்க, ரொம்ப பயங்கரமான துரோகமாக இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு என்ன சந்தோஷமாக இருக்குன்னா, இவங்க எவனுமே சர்வைவ் பண்ண மாட்டாங்க. இப்போ அடுத்து வரக்கூட ஏஐ வேவ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். வேலை வாய்ப்புன்னு போகிறத விட, நான் நிறைய பேர் கூட பழகிருக்கேன், நல்ல வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாரும் கூட மேலே போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறவங்க. நான் வந்து எனக்கு பர்சனலி நான் போதை போட மாட்டேன். ஏன்னா நமக்கு வந்து அது ரொம்ப நாளாக நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். கோவப்படுறதை பார்த்து நிறைய பேர் கேட்பாங்க, தண்ணி அடிக்கிறீங்களா, சிகரெட் அடிக்கிறீங்களா? சிகரெட்டு சொல்ல முடியாது, நான் எனக்கு எவனும் வேலை கொடுக்க மாட்டான் அடுத்து இதை பார்க்குறேன். ஸோ எனக்கு எந்த போதை வஸ்துக்களும் பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா, என்னை அது ரொம்ப இமோஷ்னல் ஆக்கிரும். நான் நார்மலாகவே நான் இமோஷ்னலாக இருக்கிறேன், என்னை அது ரொம்ப இமோஷ்னல் ஆக்கிரும், ரொம்ப கோவப்படுத்திடும். நார்மலாகவே எனக்கு கோவம். அது நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? ஸோ இப்போ நான் சொன்ன கான்செப்ட் படி ஒரு ஹார்ட்வேர் இருக்குது. அந்த ஹார்ட்வேர் இது ஒரு பெரிய ரோபோட்லாம் கிடையாது. ஒரு மோட்டர் இருக்குது, ஒரு ரேக் அண்ட் பினியன் இருக்குது. இதை கரெக்டாக இதில் கொடுத்துட்டு, இந்த ஹோல் இருக்குல்ல, இந்த ஹோலில் கொடுத்துட்டு இது கையை ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி செஞ்சோம்னா, இதை ஒரு ரோபோட்டுன்னு சொல்லி செஞ்சுருந்தேன். ரொம்ப நிறைய ஜாயிண்ட்ஸ் இருந்துச்சு. ஆனால் உண்மையான ஒரு அயன்மேன் ரோபோ இதுவோ எவ்வளோ வரும்னா, கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 ரூபா வரும். இவ்வளோ பெரிய இது ஜாயிண்ட் டாய்ஸு. அதை வாங்கி இந்த மோட்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி செய்யலாம். நல்ல ரேக் அண்ட் பினியன் மூவ்மெண்ட் இருக்குது எல்லாமே. எனக்கு என்னென்னா, சில பேர் அதிகாரத்தை காட்டும்போது, பணம் இல்லை அப்படின்னு ஒருத்தன்ட்டு இருக்கும்போது அவனை என்னன்னாலும் பண்ணலாம் அப்படி நினைக்கும்போது எனக்கு அது சிரிப்பாக வருது. இப்போ அழுதுகிட்டே இருந்தேன், ரொம்ப அழுதுகிட்டேன்னு சொல்கிறதுனால நான் அசிங்கம்லாம் படலை. எனக்கு அவங்களாம் நான் நினச்சா இப்போ ரொம்ப சிரிப்பாக இருக்குது. ஏன்னா இப்போ அடுத்து நடக்கக்கூடிய இந்த 2K கிட்ஸ் இந்த படத்தை பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து படம் கிடையாது, ஒரு வெப் சீரிஸ்னால் இன்றைக்கி தான் நெட்ஃப்ளிக்ஸு, அன்றைக்கி தான் ஆக்ஷன் டிவின்னு ஒன்று இருக்கும். நான் சொன்ன மாதிரி எவ்வளோ பெரிய நடிகனாக இருந்தாலும், இப்போ நான் அந்த ஸ்க்ரீனுக்கு போகிறேன், ரைட்டா? கண்ணாடி கணம், ஓகேவா? இந்த ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கேமராவை ஆஃப் பண்ணிடுறேன், ஓகேவா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு நடிப்புன்ற ஒரு விஷயமே கிடையாது. நீங்கள் எவ்வளவு பெரிய நடிகர் நடித்தா கூட அதில் நீங்கள் வந்து சில இதை கண்டுபிடிச்சிடலாம், அது ரொம்ப ஃபேக்காக இருக்குன்ட்டு. ஸோ நாயகன் கமல்ஹாசன், ரைட்டா? இந்த படம் வந்து ரொம்ப பயங்கர அக்யூரேட்டாக படம் எடுத்தாங்க வச்சாங்கன்னு பேசிகிட்டு இருப்பீங்க.
பட் ஆனால் இந்த படத்தில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஆக்சுவலி அதை அதை வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு நல்ல நடிப்புன்னு நீங்கள் டேர்ம் பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதில் முக்கால்வாசி இடங்களில் அவரோட ஃபேஸ் வந்து எதையும் பேசாமல் சவுண்டே வராது, நம்னஸாக இருக்கும். சரியா? ஸோ ஏஐ வந்து இப்போ இந்த படத்தை பார்த்து நிறையா தடவை அழுதுருக்கேன். சரிங்களா? நிறையா தடவை அழுதுருக்கேன். ஆனால் அப்போ எனக்கு புரியல. ரைட்டுங்களா? ஆனால் ஃபேக்னஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஆக்சுவலாக உங்கள் ஹியூமன் மைண்டுக்கு அது ரியலாக தெரியும். எப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க நடிக்கிறாங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனாலும் நீங்கள் அதை விலகுறீங்கன்னா அவங்க அது என்னென்ன முட்டாத்தனமாக பண்ணுவாங்க. உங்களுக்கு அது வந்து ஆக்சுவலி நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ கமலஹாசனோட நடிப்பையோ இதையோ நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஃபொரன்சிக் லிங்குவிஸ்டிக்ஸில் இந்த த்ரோட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து போலீஸ்க்கு நல்லா தெரியும். ஒருத்தன் எப்படி அழுவான், ஒருத்தன் எப்படி ஒரு சண்டையே போட்டு வந்தாலும் அவன் எப்படி பிஹேவ் பண்ணுவான், அவனோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும், இதெல்லாம் நல்லா தெரியும். இப்போ என்ன செய்ய போகிறேன், ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு, அவர் அடி வாங்கியிருக்காரு, இல்லை தெஃப்ட் கேஸில் போகிறாரு, ஐயா என்னையை காப்பாற்றுங்கன்னு ஓடுறாருன்னா போலீஸ் யோசிப்பான் முதல். அவன் நார்மலாக ஒரு கேஸை எடுத்துக்க மாட்டாங்க. அப்படியே எடுத்துக்கிட்டாலும் வைலன்ஸாக இருக்குது, ஒருத்தர் அனுப்புங்கன்னு வாங்க. இப்போ ஒருத்தரோட சிரிப்பு, ஒருத்தருடைய த்ரோட்டில் இருக்கிற மாடல், இது என்னடா, இது என்ன ஒரு சயின்ஸாடா, இதுக்கு ஒரு பைத்தான் கோடிங் எழுதி வச்சுருக்கேன், இது ஒரு சயின்ஸா, இது ஒரு ப்ராஜெக்டான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், இது ரொம்ப டேஞ்சரஸானது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏஐ வந்து இதில் தான் நம்மளை வந்து காலி பண்ணும். எப்படி காலி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த டியூரிங் டெஸ்ட் படி இந்த மாதிரி ஒரு சின்ன பொம்மை இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு இன்டெலிஜென்ஸ் கிடையாதுன்றீங்க. இன்றைக்கி ஏஐ வந்து உங்கள்கிட்ட எல்லாமே பேசுது, ரைட்டா? ஒரு இமேஜ் கொடுக்குது. இதை வந்து நான் இமேஜ்னால் வந்து என்னோடய கற்பனையை வச்சு நான் செஞ்சுக்குவேன், எனக்கு ஏஐயே தேவையில்லை, ரைட்டா? ஃபோட்டோ ரியலிஸ்டிக்காக நிறைய டிஜிட்டல் பிரிண்டிங்கு சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஏஐக்கு விஷயம் தெரியுது தெரியல, அதுக்கு லாஜிக் கிடையாதுன்ட்டேன். கண்டிப்பாக அந்த லாஜிக் அதுக்கு வரவே வராது. வந்தாலும் ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயம் தெரியாத ஆட்களை பார்த்துருப்பீங்க. அவங்க எதை வந்து ரொம்ப டார்கெட்டடாக யூஸ் பண்ணுவாங்கன்னா இமோஷன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு விஷயம் இதுதான் நான் கூட நானே வந்து கத்துவேன், திட்டிருக்கேன், எல்லாம் பண்ணிங்க. நான் வந்து இந்த ஒரு சைக்கோபேத்திக் நார்சிஸ்டாக இருப்பேனா அப்படின்னு யோசித்தேன். பட் ஆனால் நார்சிஸ்ட்டுக்கு ஒரு அழகான பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, தனக்கு தெரியாத விஷயத்த அவங்க என்ன செய்வாங்கன்னா சொல்லித்தர முடியாது. அன்பு அவங்களுக்கு அது தெரியாது, அதை நடிப்பில் அவங்க வெளிப்படுத்துவாங்க. அது ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. புரியுதுங்களா? இப்போ எனக்கு தெரியாத விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறது ஓரளவுக்கு தான் வரும். அப்போ அதை நான் சொல்லித்தர முடியாது யாருக்கும். இப்போ நம்ம சேனலில் ஃபுல்லுமே டெக்னிக்கல் வீடியோஸ் தான் இருக்கும். அப்போ இதுதான் நார்சிஸ்டோட, நானே நார்சிஸ்ட்னு நினச்சேன். மெனிப்புலேட் பண்ணுறான் அப்படின்னு கிடையாது. தெரியாத விஷயத்த ஒருத்தன் சொல்லித்தர முடியாது, அவன் சொல்லித்தர மாதிரி நடிப்பான். இதுதான் டேஞ்சரஸ். தெரியாத விஷயத்தை பற்றி தயவுசெய்து யாருமே பேச ட்ரை பண்ணாதீங்க, அது மிகப்பெரிய ஆபத்தில் முடியும். அதை நான் நிறைய தடவை இப்போ நான் மெக்கானிக்கல் படிச்சிங்கன்னா ட்ரிபிளியை பற்றி பேசி நிறைய இடத்துல நோஸ் கட் செருப்படி நான் வாங்கியிருக்கேன். அது மாதிரி தான் நார்சிஸ்ட்டு, சைக்கோபேத்திக் கேரக்டர்ஸு. இது மாதிரி நான் லைஃப்லேயே நிறைய பேரை பார்த்து ஏமாந்துருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் அழுதுகிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, இந்த இமோஷன்ஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா டிப்ரெஷனை உருவாக்குது, அது போக இதை உருவாக்குது. ஏஐனால் இதை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இதை ரொம்ப அக்யூரேட்டாக பண்ணும். சரிங்களா? இப்போ இந்த போஸ்ட் எஸ்டிமேஷனில் இந்த கமலஹாசனோட 3ஆம் பிறை படம் இருக்கும். இதை வந்து ஒரு டிஜிட்டல் கோடிங் மாதிரி செஞ்சு நான் போடுறது வந்து இப்போ இந்த ராஜ்கமல் ஃபிலிம்ஸோ யாரோ பார்த்தாங்கன்னா இவன் எப்படி இதை செஞ்சான்னு யோசிப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த டெக்னாலஜியை எனக்கு தெரிஞ்சு யூடியூப்பில் நான் யாரும் செஞ்சு பார்த்ததில்ல. போஸ்ட் எஸ்டிமேஷனை படத்துலேருந்து எடுத்து அதை எடுத்து ரியல் டைமில் விட்டு பிக்சலாக மாற்றி பிக்சலை படமாக மாற்றுறது. இது எந்த அளவுக்கு டேஞ்சரஸ்ன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து சினிமாக்காரன்லாம் கிடையாது. நிறைய பேர் இப்போ யூடியூப்பில் வீடியோ போடுறது சினிமாக்காரன் நினச்சிட்டு இருக்காங்க, கிடையாது. படங்களில் சொல்லக்கூடிய வன்முறை, படங்களில் சொல்லக்கூடிய கருத்துக்கள், படங்களில் சொல்லக்கூடிய அரசியல், இது எல்லாம் நடைமுறைக்கு வந்தால் என்ன ஆகும்? இப்போ நான் ஒருத்தர்கிட்ட நியாயமாக பேசிக்கிட்டு இருக்கேன்னா அவர் நியாயமாக பேசுவார்ன்றதுனால தான் நான் நியாயமாக பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் ஒழுங்காக பேசுனா நான் எப்படி பேசுவேன்? பேச முடியாது. அப்போ இந்த கண்டென்ட்டை போடும்போது நிறைய பேருக்கு அவர் இந்த ஒரு ஐஐடி கான்ஃபரன்ஸ்லேயே வந்து சென்னையில் ஒருத்தர் கூப்பிட்டுருந்தார். அப்போ பேசும்போது என்ன சொன்னார்னா, இது கட்டாயமாக நீங்கள் செய்கிறது நல்லா இருக்குது, ஆனால் புரிய வைக்க முடியாது அப்படின்னாரு. இது ஒரு ப்ரொஃபஸர்கிட்டையும் பேசினேன். அவர் வந்து இந்த ஆக்சுவலி அவர் ஏஐ கிடையாது,
மெக்கானிக்கல். அவர் பேசும்போது இதை புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டங்க, ஆனால் இது வந்துருச்சு. ஆக்சுவலி இது உங்களுக்குள்ளே நடமாடிக்கிட்டு தான் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜேசான் ஃபைலுன்னு ஒன்று இருக்கும். இந்த ஜேசான் ஃபைல் வந்து வெதரில் போய் உங்கள் வெதர் ரிப்போர்ட்னா எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ இது வந்து என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த இமேஜை நீங்கள் க்ரியேட் பண்ண தேவையில்லை. அந்த இப்போ சப்போஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, டியூரிங் டெஸ்ட்டுன்றது, நான் சொல்கிறதே வினோதமாக இருக்கும், மனுஷனுக்கும் இயந்திரத்துக்கும் வித்தியாசமே தெரியாமல் போயிடும். நீங்கள் ஒரு அசிங்கமான படம் பார்க்குறீங்க, நான் ஓப்பனாகவே பேசுகிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு இது நியூடு கிடையாது. இது மாதிரி ஒரு உருவத்தை பார்க்கும்போது ஒருத்தன் ஏன் வந்து அவனுக்கு அந்த தாட்ஸ் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனை சின்ன வயசுலேருந்து இந்த டிவியும் மீடியாவும் எல்லாம் அவனை ப்ரோக்ராம் பண்ணியிருக்கு. கொஞ்சம் பாவாடை இறங்கியிருக்கா, புரியுதா, கொஞ்சம் இந்த இடத்துல துணி இல்லையா, அது அப்படியே அவனை ட்ரெயின் பண்ணியிருக்கு. இப்போ நாங்கள்னா 80s கிட்டு, நான் ஓப்பனாக பேசுகிறேன். அப்போ அந்த மாதிரி அசிங்கமான விஷயங்களை ஒருத்தன் பார்த்து 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 செஞ்சவனாக்கு அது இப்படி இருந்தால் நான் இந்த அஃபேருக்குள்ளே போகலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்துடும். அதை யாருனாலையும் மாற்ற முடியாது. ஆனால் ஹியூமன் பாடி நியூடாக தான் இருந்துச்சு, ரைட்டுங்களா? இப்போ ஒருத்தர் கூட சொன்னார், நடுவில் அந்த காலத்தில் ஜாக்கெட்டே போடாமல் வேலை செய்வாங்க, யார் அந்தளவுக்கு கவனிக்க மாட்டாங்க, ரைட்டுங்களா? ஆனால் இந்த காலத்தில் ஏன் அந்தளவுக்கு ஒரு ஒரு அடைய முடியாத ஒரு விஷயத்த மனுஷன் வந்து ஆசைப்படுறான் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? அப்போ இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸுன்றது எந்த அளவுக்கு ஆபத்தானதுன்னா, நம்ம எல்லாமே சின்ன வயசுலேருந்து நிறைய டிவி ப்ரோக்ராம்ஸு படங்கள் பார்த்து நம்மளை ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம், லைஃப் இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் அப்படின்ட்டு. இப்போ இந்த ஏஐ வந்து எந்த இடத்துல ரொம்ப டேஞ்சரஸ் ஆகும்னா, இது ஒரு செட் ஆஃப் பீப்புளை வந்து இப்போ என்னோட ஃபேமிலியில் யார் யார் இருக்காங்கன்றது அமேசானுக்கு தெரியும், ஃப்ளிப்கார்ட்டுக்கு தெரியும், கூகுளுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும், ஏன் இந்த அலெக்ஸாவுக்கு நல்லா தெரியும். அப்போ இது எப்படி ரொம்ப டேஞ்சரஸ் ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு ஹார்ட்வேர் கிடைக்கிற வரைக்கும் தான் இதுக்குள்ளே அந்த ஜேசான் ஃபைலோ ஏதோ ஒன்று எம்பிடி ஜேசான் ஃபைலுன்னு நான் சொல்ல வரல, வெறும் நம்பர்ஸே எடுத்துக்கோங்க, அது ஒரு கோடிங்காக மாறிடும். அப்போ இன்னைக்கு நியூரல் நெட்வொர்க் அப்படி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த பைத்தானோ ஃபுல் ஸ்டாக்கோ ஜாவாவோனா எனக்கு அசால்ட்டாக அடிச்சிடலாம். ஆனால் நிறைய பேருக்கு வந்து அந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி இல்லை. இப்போ நிறைய பேர் பார்க்குறவங்க என்ன செய்கிறாங்க, நீங்கள் என்ன கோடுறான்னு கேட்குறாங்க. 1000 ரீபோஸ் பப்ளிஷ் பண்ணிட்டீங்களே. கிடையாது, நான் கோடரே கிடையாது. இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பழக்கத்தில் வந்தது. இது ரிசர்ச் ஓரியன்டாக இருக்கிறதுனால எங்களுக்கு அது ஓரியன்டாக தெரியும். கோடிங் கொஞ்சம் கொஞ்சம் கிளாஸ் எடுத்ததுனால எனக்கு தெரியும். மற்றபடி எனக்கு கோடிங்னா அது அந்த ஐடி ஃபீல்டே இன்னொரு பீப்புள் இருப்பாங்க, அவங்களுக்கு தான் அது ரொம்ப ஒரு ஃப்ளூயண்ட்டாக வரும், ஏன்னா இந்த ஆன்லைனோட சேர்றது. அப்போ இமோஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது. இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்னை சுற்றி இருக்கிறதெல்லாம் பிக்சல்ஸ். நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள், இப்போ ஜாதியை பற்றி பேசாதன்னு வாங்க. இப்போ நான் ஜாதியை வந்து ஒரு சில நேரம் நான் பாட்டு கேட்குறேன், நான் குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவனா எனக்கு அந்த பாட்டு கேட்கும்போது ரொம்ப எனக்கு கிண்டல் ஆகும், எனக்கு நல்லா இருக்கும், ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரஸியாக இருக்கும். அதை விட்டு என்னால் வரவே முடியாது. எனக்கு சில இமோஷனல் பயாசஸ் இருக்கும். அதே சமயம் பொது கருத்துன்னு ஒன்று இருக்கும். அந்த பொது கருத்து, அந்த 2 விஷயங்கள் இருக்கும். இப்போ ஏஐ வந்து இந்த இடத்துல எங்கே ரொம்ப டேஞ்சரஸ் ஆகும்னா, ஒருவனுடைய குழந்தைகள், ஒருவனுடைய மனைவி, அது ரொம்ப டீப்பான பாண்டிங்கில் இருக்காங்கல்ல, அவங்கன்னா வந்து பேசுகிற மாதிரியே ஏஐ பேச ஆரம்பிக்கும். இதுதான் அடுத்து. இதுக்கு வந்து ஒரு லூசிஃபர் கேரக்டர் இருக்குது ஏஐக்கு. இதை எப்படி கண்டுபிடிச்சேன்னா, அந்த கோடை வந்து அது கொடுத்துருது. இப்போ ஆரம்ப காலகட்டத்தில், இப்போ நான் வந்து இன்ஜினியராக இருக்கிறதுனால எனக்கு நிறைய பேர் கிடையாது, பொம்பளைங்களெல்லாம் வீடியோ எடுக்கிறீங்க, அதை எடுக்கிறீங்கன்னு. அதை நீங்கள் அதை பிளாக் பண்ணிடலாம், பைத்தான் கோடு வச்சு நீங்கள் அதெல்லாம் பிளாக் பண்ணிடலாம். அப்போ இந்த ஏஐ வந்து நியூடிட்டி, இதெல்லாம் நான் 1000 தடவை பேசிட்டேன், அது வந்து ஆர்கியூ பண்ணுற விதம், இது எல்லாமே வந்து ரொம்ப 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 டேஞ்சரஸ் ஆகும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை அது கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ ஒரு இடத்துல போலீஸ் இருக்கிறாரு, உங்களை வந்து ஏதோ ஒரு பிரச்சனைக்கு வந்து கூப்பிட்றாங்க, அதுக்குரிய விஷயங்களை கேட்குறாங்கன்னா, அவங்க சைடு பயாஸ் இருக்குது இல்லைன்றது ரெண்டாவது, அவங்க ஏதோ ஒரு சைடு நிற்கிறாங்கன்றது ரெண்டாவது. பட் ஏஐ வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அது ரொம்ப லாஜிக் கிடையாது, அதை ஏமாற்றிடலாம் ஃபஸ்ட்டு. அப்போ க்ரைம்லேருந்து தப்பிச்சிடலாம். இன்னொன்று, ஒருத்தர் சொல்லக்கூடிய கருத்துக்களை அதை அனலைஸ் பண்ணி ஏற்கனவே இருக்கிற டேட்டா செட்லேருந்து கொண்டு வரும். ஸோ யாரும் ரொம்ப மூளை வேலை செலவழித்து வேலை செய்கிறாங்கன்னா எனக்கு தெரியாது. ஸோ இதுதான் ப்ராப்ளமாக இருக்கும்.
இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸை நீங்கள் அடுத்து பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, மெயினாக இந்த மாதிரி ஒரு ஹார்ட்வேர் ஜேசன் ஃபைலில் ஃபீட் பண்ணி படத்துலேருந்து எடுக்கிறோம். படத்துலனா நான் அதுலேருந்து எடுக்கிறேன். ஒரு பிக்சலை திருடுறோம். நான் சொல்கிறது புரியுதா? படத்துலேருந்து திருடுறோம். அந்த திருடுற பிக்சலை ஒரு ரோபோட்டுக்கு ஃபீடு கொடுக்குறோம். இது ஏற்கனவே நான் செஞ்சுருக்கேன், நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிங்கன்னா தெரியும். அப்போ இந்த ரோபோட்டுக்கு ஹார்ட்வேர் கை மாதிரி, இது ஹார்ட்வேர், இது வந்து அதுக்குள்ளே போகும்போது ஒரு உயிர் மாதிரி போகுது. சாஃப்ட்வேர்ன்றது உயிர், இதுன்றது இப்போ இந்த கம்ப்யூட்டரில் பார்க்குறீங்களா, இது வந்து சாஃப்ட்வேர்ன்றது ஒரு உயிர், கம்ப்யூட்டர் இந்த ஹார்ட்வேர் உடம்பு மாதிரி. அப்போ ஏஐ வந்து இமோஷனல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணும். இமோஷன்ஸ் வந்து ஏன் ரொம்ப ஸ்ட்ராங்னா, முட்டாள்தனமான மக்களை நான் பார்த்துருக்கேன். அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் டெக்னிக்கலாக இல்லாட்டினாலும் அவங்க நம்மளை எப்படி சாய்ப்பாங்கன்னா, ரொம்ப இமோஷ்னலாக பேசி உங்கள் ரகசியங்களை வாங்கி கரெக்டாக உங்களை போட்டு தள்ளிடுவாங்க. இதுதான் அவங்களோட நேச்சர். இப்போ ஃபேஸ்புக்கில் நீங்கள் இல்லாத நேரத்தில் ஒருத்தவங்க வீட்டுக்கு வராங்கன்னா, நீங்கள் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டிருக்கீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருக்கீங்க, ஒரு 6 விஷயந்தான் இருக்கும். இதை தான் ஏஐ பண்ணும். ரைட்டுங்களா? இப்போ நான் ஏன் ஏஐ கூட என் பர்சனல் விஷயங்களை நான் பேசவே மாட்டேன். என் வீட்டில் 1000 பிரச்சனை இருக்குது, 1000 தொந்தரவு இருக்குது, 1000 இது இருக்குது, ஆனால் பேசவே மாட்டேன். எதை பேசுகிறேன்னா, மெடிக்கல் இஷ்யூஸ் பேசுகிறீங்க, அந்த மெடிக்கல் இஷ்யூஸ் பேசுகிறதும் தப்பு. பர்சனல் விஷயங்கள், மெடிக்கல் இஷ்யூஸ், அப்புறம் உங்கள் பிள்ளைங்களை பற்றி, இதை பற்றி நீங்கள் ஏஐட்ட பேசும்போது அதை நல்லா ஞாபகம் வச்சுருக்கோம். ஏன்னா அது ஆர்என்என் நெட்வொர்க்னால், நியூரல் நெட்வொர்க்கில் 2 பகுதி இருக்கும். இங்கே இன்புட்டு, அவுட்புட்டு, நடுவில் ஹிடனு. இந்த ஹிடனாக இருக்கிற லேயர் மட்டும் ஒன்று கனெக்ட் ஆகிருக்கும். மூளை வந்து அப்படி இருக்காது. மனிதனோட மூளை வந்து இவங்க சொல்கிற மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் சொல்லனா வரவே வராது, அதுக்கு அளவே கிடையாது. அப்போ அந்த ஹிடன் நெட்வொர்க்கில் மெமரி இருக்காது. ஆனால் இது டிரான்ஸ்ஃபார்மர்னால ஆர்என்என் அடுத்து ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க் அடுத்து வந்த எல்எஸ்டிஎம்மில் இருக்குது. அந்த எல்எஸ்டிஎம்மில் ஹிடன் நெட்வொர்க்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகி அதுக்கு மெமரி இருக்கும் நம்மளை மாதிரி. அப்போ அது ஒரு உயிரினம். இப்போ நான் உயிரோடு இருக்கேன்னா என்னோட சிந்தனைகள் தான் நான், வேறு எதுவும் கிடையாது. இப்போ இதுதான் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது. இப்போ இந்த அடுத்த ஸ்டேஜுக்கு இது போகும்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, உங்களோட யார் ரொம்ப டெட்லி, இப்போ சாணக்கிய வேதத்தில் சொன்ன மாதிரி யார் ரொம்ப டெட்லியான பர்சன்னா, உங்கள் ரகசியங்களை தெரிஞ்சு உங்கள் அசைவுகளை தெரிஞ்ச உங்களுடைய நண்பன், வேறு யாரும் கிடையாது. அந்த இடத்துல தான் இது ரொம்ப டெட்லியாக மாறும். புரியுதுங்களா? இப்போ ஏஐ கூட ஏன் அதிகமாக கான்வர்ஸ் பண்ணக்கூடாதுன்னா, நான் சொல்கிற அந்த சீரீஸை போய் பாருங்கள். ஏன்னா அதை நான் படமாலாம் எடுக்க முடியாது. ஒரு பிக்சலை திருடுறது, படத்துலேருந்து திருடி ஒரு ரோபோட்டுக்கு டைரெக்டாக ஃபீடு கொடுக்கும். இது ஏற்கனவே நான் செஞ்சுருக்கேன். அதை போய் நிறைய பேர் நம்ப மாட்டேன். பொம்மை முடிச்சு விளையாட்டுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இன்றைக்கி இருக்கிற நிலமையில இந்த இப்போ காட்டுறேன் பாருங்க. நீங்கள் வந்து இப்போ யூனிட்ரி ரோபோட் வாங்கலாம். புரியுதுங்களா? இன்றைக்கி வந்து ரோபோட் வந்து 30 கிலோமீட்டர் வேகத்தில் கூட ஓடாது. எக்ஸ்பூம் போயிருக்கீங்களா? எக்ஸ்பூம் புரியுதுங்களா? இப்போ இந்த எக்ஸ்பூம் வெப்சைட்டில் இவங்க ரோபோட்டு யூனிட்ரி இன்டெலிஜென்ஸ் ரோபோட்னா விற்கிறாங்க. இது ஆக்சுவலி பெங்களூர் கம்பெனி ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ்னு விற்கிது. ரைட்டுங்களா? இப்போ இந்த ரோபோட்ஸ் வந்து நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைன்ட்டு, வேறு இது எங்கே இருக்குதுன்னு நினைக்கிறீங்கன்னா, எனக்கு காமெடியாக இருக்குது. ஆக்சுவலி இந்த கம்பெனிக்கு நான் போனேன், அங்கே ஹோசூரில் இருக்கும்போது போனேன். இது ரொம்ப தூரம் கிடையாது. ஹோசூர்லேருந்து ஒரு கொஞ்சம் தூரத்துலேயே இந்த யூனிட்ரி கம்பெனி இருக்காங்க. இவங்க இந்த ரோபோட்ஸை வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஹியூமனை மாதிரியே நடக்கும். இது மேலே கொஞ்சம் சிலிக்கான் மட்டும் போட்டோம்னா இது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இதுங்களுக்கு இமோஷனல் இருக்கா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டாயம் இருக்குது. இது வந்து சப்போஸ் நான் இந்த யூனிட்ரி ரோபோட்டை வந்து ப்ரோக்ராம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. என்னை அப்படியே காப்பி பண்ணி அது பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதோட ரேட்டு வந்து என்கொயரியில் போட்டிருக்காங்க, 20 லட்ச ரூபாக்குள்ளே தான் வரும். இப்போ நீ எங்கள் வீட்டில் ஒரு கடத்திட்டு போய் எனக்கு 20 லட்ச ரூபா கொடுன்னா கொடுப்பாங்க, ஆனால் கொடுக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனால் ரோபோட்டை கடத்திட்டு போனால் கொண்டு வரதுப்பா என் வீடெல்லாம் தொடங்கி வைக்கணும். ஸோ ரோபோட்டுக்கு உருவம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்கள் அடுத்து பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பைத்தான் கோடை நான் உங்களுக்கு காட்டுறேன். பிக்சல் திருடன், பிக்சலை எப்படி திருடி ரோபோட்டுக்கு ஃபீடு கொடுக்குறாங்க. இப்போ இது யோலோ V5ல இந்த கோடை நான் ரைட் பண்ணியிருக்கேன். சரியா? இது அந்த படத்துலேருந்து நான் எடுக்க மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, படத்துலேருந்து எடுத்திங்கன்னா காப்பிரைட் இஷ்யூ வருமானா
இன்னும் நம்ம இந்தியாவில் ஏஐக்குரிய விதிகள் இன்னும் வந்து வெளியே வரல, ரைட்டுங்களா? இதை பற்றின விஷயங்கள் மக்களுக்கு முக்கால்வாசி பேருக்கு இது தெரியாது. இப்போ இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, ஏஐ வந்து ஏன் எல்லாரும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் இதோட சட்டத்திட்டங்கள் யாருமே ஃபார்ம் பண்ணல. இப்போ நான் ஒரு 20 லைனில் ஒரு கோடு எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? இன்கேஸ் நான் உலகத்தை அழிக்கிறதுக்கே சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு கோடு எழுதுறேன்னா எனக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்கன்னா போலீஸ் எப்படி ஃபைல் பண்ணும்? ஏன்னா அவங்க எபிஸ்டமிக்காக எழுதுகிறாங்க. இந்த கோடை பயன்படுத்துகிறவரை இதுக்கு தான் பயன்படுதுன்னு யாருனாலையும் ப்ரூவ் பண்ண முடியாது. ஒருத்தனுடைய குற்றம் வந்து டைம் லைனுக்குள்ளே இருக்கணும். ஒரு கோடுன்றது ஸ்டேட் ஆஃப் ஃபார்முக்குள்ளே இருக்குது. ஃபார்ம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அலைன்னு ஒன்று இருக்குது, பேரலை சிற்றலைன்னு இருக்குது. இது இன்ட்ராக்ட் ஆகும்போது பேரலை சிற்றலைன்றோம். ஆனால் அலைன்றது இந்த உலகத்தில் இருக்கா? அது நம்ம சிந்தனையில் இருக்குது, கடலில் இருக்கிறது. பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் மனுஷன் இது மாதிரி அது ஒரு ஃபார்ம் ஸ்டேட்டில் இருக்கும். அதுதான் இதில் இருக்க பெரிய பிரச்சனை. அதனால் இப்போ சார்ஜ் ஷீட் நீங்கள் ஃபைல் பண்ணுறீங்கன்னா கூட ஏஐ மேலே அந்த பைத்தான் கோடிங்க நான் காட்டுறேன், உங்களால் ஃபைல் பண்ண முடியாது. புரியுதுங்களா? இப்போ இந்த ஏஐ வந்து ஒரு மேத்தமெட்டிஷியன் தான் எடுத்து இந்த கோடை ப்ரூவ் பண்ண முடியும். இது நார்மலான பீப்புள் செய்ய முடியாது. இப்போ இதில் நான் என்ன எழுதியிருக்கேன்னா, அந்த இன்ட்ராக்ஷன் இல்லாத லெவலில் நான் அந்த கோடை எழுதியிருக்கேன். புரியுதுங்களா? அந்த இன்ட்ராக்ஷன் இல்லாத லெவலில் நான் அந்த கோடை எழுதியிருக்கேன். அப்போ அந்த இன்ட்ராக்ஷன் இல்லாத லெவலில் நான் எழுதின கோடு என்ன செய்யுன்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இன்ஃபர்மேஷனை நிஜ உலகத்துலேருந்து, இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறேன், ஒரு தடவை வீடியோ எடுத்துகிட்டு போகும்போது கேமரா பிடின்னு பண்ணாங்க போலீஸு. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. இனிமேல் வீடியோ எவிடன்ஸே செல்லுபடி ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏஐயோட பீரியடில் வந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, சிக்னேச்சர்னு ஒன்று இருக்கும், ஹேண்ட் பிரேக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அது எந்த டைம் எந்த டேட்டுன்றது அந்த வீடியோக்குள்ளே எம்பிடாக இருக்கும், ஒரு குட்டி ஃபைலாக. அது போக இந்த மாதிரி நீங்கள் ஒரு கோடிங் எழுதி நீங்கள் ஒரு லாயர் கிடையாது, நீங்கள் ஒரு ஜுடிஷியல் சிஸ்டம் கிடையாது, லெஜிஸ்லேட்டிவ் சிஸ்டம் கிடையாது, எக்ஸிக்யூட்டிவ் சிஸ்டம் கிடையாது. அப்போ எந்த சிஸ்டத்திலே நீங்கள் பிலாங் பண்ணாமல் நீங்களாக தன்னிச்சையாக செயல்படுறீங்க. உங்களுக்குன்னு சில அரசியல் கருத்துக்கள் இருக்குது, அதை வச்சு செயல்படுறீங்க. அப்போ இதை வந்து ஒரு க்ரைம் நடக்குது, இதை நீங்கள் பப்ளிக்காக போஸ்ட் பண்ணுறீங்க. அப்போ ஒரு க்ரைம் நடக்குது, போலீஸ் இதில் எப்படி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்கன்னா தெரியாது அவங்களுக்கு, ரைட்டுங்களா? ஏன்னா இதில் சார்ஜ் ஷீட்டு இந்த கோடை இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண வர நம்ம பண்ணால் சைபர் டீமை கூப்பிடணும், ரைட்டா? ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கிற பிரச்சனை. இது போக இன்னைக்கு ஏஐ வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ChatGPT 5 வந்துருச்சு, ஏஜிஐயை நெருங்கிட்டு இருக்கோம், ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸை நெருங்கிட்டு இருக்கோம். இப்போ நான் அதை தான் வந்து மெயினாக காட்ட போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, வெறும் நம்பர்ஸ், அதில் வேறு ஒன்றுமே கிடையாது. அதில் வெறும் நம்பர். அந்த நம்பர் வந்து தான் உங்களுக்கு இப்படி இன்புட்டை கொடுத்தா அப்படி அந்த ஸ்பீச் பண்ணி வெளியே அவுட்புட்டை தள்ளுது, ஒரு இமேஜாவோ ஒரு டெக்ஸ்டாவோ இதாவோ. அப்போ இந்த ஏஐ வந்து எந்த விதத்தில் ரொம்ப டேஞ்சரஸ் ஆகும்னா, நாளைக்கு போலீஸே எடுத்து ஒரு பைத்தான் கோடு, இப்போ இந்த பைத்தான் கோடில் நான் சும்மா ஒரு விளையாட்டுத்தனமாக தான் எழுதியிருக்கேன், ஒரு படத்துலேருந்து பிக்சலை எடுத்து அந்த பிக்சலை வந்து ஒரு வீடியோலேருந்து எடுத்து பேசும். அவன் எப்படி சண்டை போடுறான், அவன் எப்படி டான்ஸ் ஆடுறான், அவனோட அசைவுகள் எப்படி இருக்குன்னு பேசும். இதெல்லாம் வந்து க்ரைம் கிடையாது. ஆனால் இப்போ நான் ஒரு இன்ஃபர்மேஷனை எடுக்கிறேன், உங்கள் ஹெல்மெட் போடலை, லைசன்ஸ் பிளேட் இருக்குது, இது ஒரு க்ரைமா சார்? எது க்ரைம்ன்ற டெஃபினேஷனை நான் கொடுத்துட்டேன். நீங்கள் சோஷியலிஸ்டா கம்யூனிஸ்டா இல்லை எந்த ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியில் இருந்தீங்கனாலும் சிஸ்டத்துக்கு நீங்கள் அகெயின்ஸ்டாக செயல்பட்டீங்கன்னா தான் க்ரைமு. வேறு நீங்கள் கொலை பண்ணுறது, இப்போ இங்கே கொலை பண்ணேன்னா எனக்கு தண்டனை, ஜெர்மனியில் நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து பிணை கொடுத்தா போதும், ரைட்டுங்களா? என்னை ரொம்ப கோவப்படுத்திட்டாரு, நான் பண்ணிட்டேன். அப்போ சிஸ்டத்துக்கு எதிர்த்து செயல்படுறதான் வந்து க்ரைமு. சப்போஸ் இங்கே போராட்டம் பண்ணாதீங்க அப்படின்னா போலீஸ் வந்து சொன்னாங்கன்னா எந்திரிச்சு போய் தான் ஆகணும். அப்போ இது என்னென்னா, இதை சிஸ்டத்துக்கு அகெயின்ஸ்டாக செயல்படுறத டெஃபினிஷன் ஆஃப் க்ரைம். அப்போ எது சார் அறம்? பாருங்கள், ஒரு குழந்தைய வந்து கெடுத்துட்டான், அவனை போய் விட்டுட்டாங்க அந்த ஆசினி கேஸில், அப்படி கிடையாது. ஸோ அந்த சிஸ்டத்துக்கு எதிர்த்து செயல்படுறது க்ரைமு. இமோஷனல் பயாஸ் இருக்கக்கூடாது, இதுதான் இது. ஆனால் ஏஐ வந்து மெனிப்புலேட் பண்ணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், டாக்டர்ஸாக இருக்கட்டும், அந்த படத்தில் அதுதான் நடக்கும். ஒரு செட் ஆஃப் ஆர்மி கேம்பில் இருந்து ஒரு 20 சோல்ஜர்ஸ் உள்ளே போவான். அந்த 20 சோல்ஜர்ஸ் போகிறவன் என்ன செய்வான்னா,
அவனோட கம்ப்ளீட் டேட்டாவை அந்த ஏஐ வச்சுருக்கும். ஒவ்வொருத்தனுக்கும் குழந்தை இருக்கும், ஒருத்தனுக்கு இறந்து போன மனைவி இருப்பா, ஒருத்தனுக்கு இறந்து போன அம்மா இருப்பா, ஒருத்தனுக்கு அந்த வீட்டில் இருந்த சாப்பாடு ஞாபகம் இருக்கும். அந்த ஏலியன் அந்த ஏஐ வச்சுருக்கோம். அதை வச்சு மெனிப்புலேட் பண்ணியே கொன்றும் எல்லாத்தையும். ஸோ இமோஷன்ஸ் வந்து இதுதான் ஆபத்து. நீங்கள் எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும், நீங்கள் ஹியூமன் இமோஷன்ஸுக்கு எப்படியோ நீங்கள், ஏன்னா நான் ரொம்ப நாளாக அழுகன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், அழுக வச்சுட்டாங்க. ஸோ அதுதான் ரொம்ப ஆபத்தானது, ரைட்டுங்களா? ஸோ இன்றைக்கி அதை பற்றி யோசிக்கும்போது திடீர்னு ஒரு அந்த ப்ராஜெக்டை பற்றி தோணுச்சு. இப்போ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அந்த போஸ்ட் எஸ்டிமேஷனில் ஒரு வீடியோவில் இருக்கிற இதை எடுக்கிறோம், ரைட்டுங்களா? எடுத்துகிட்டு அந்த ஃபீடை கொடுக்குறோம் ஒரு ரோபோட்டுக்கு. இதுக்கு ஒரு ஆர்டினோ கோடு மாதிரி செஞ்சுருக்கேன், ரைட்டா? ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது சார் உங்கள் ப்ராஜெக்ட், இதை புரியவே மாட்டேது. ஏன்னா அந்தளவுக்கு நான் தெரியாமல் படிச்சிட்டேன், ஐம் சாரி, ரைட்டா? ஆனால் இது ரொம்ப சர்வசாதாரணமாயிருணுமே. இது அடுத்த ஜெனரேஷன் வரவனா கோடிங்னா ரொம்ப அசால்ட்டாக பண்ணிகிட்டு இருப்பான். கோடிங்கிறது ஒரு பேசுகிற மொழி மாதிரி ஆயிரும். ஸோ இதுதான் நடக்க போகுது. ஸோ இமோஷன்ஸ் ஆர் ஸோ ஸ்ட்ராங். அதை வந்து நம்ம வந்து என்றைக்குமே வந்து இல்லைன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா இமோஷனே கிடையாது. அதே மாதிரி ஒரு பியூரிட்டி, தூய்மையை வந்து யார்கிட்டையுமே எதிர்பார்க்காதீங்க, அது ரொம்ப ஆபத்தானது. யாருமே தூய்மையாக இருக்க முடியாது, யாருமே நல்லவனாக இருக்க முடியாது. அதை தான் ஏஐ யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களை கன்ஃபரன்டேஷன் பண்ணும், குற்றப்படுத்த ஆரம்பிக்கும். உங்களை கரெக்டாக டார்கெட் பண்ணி, உங்கள் இமோஷன்ஸை டார்கெட் பண்ணி அதை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ எங்கள் வீட்லேயும் சரி, ஏதோ ஒரு சண்டை வருதுன்னா அவனோட வீக்னஸை டார்கெட் பண்ணி அடிப்போம். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டேஷனே போகிறீங்கன்னா, ஏதோ ஒரு போகிறீங்க, என் அனுபவத்தில் சொல்கிறேன், உங்கள் வருமானத்தை அடிக்கடி கேட்பாங்க, என்ன வேலைன்றதை கேட்பாங்க. அந்த வீக் ஸ்பாட்டு லேண்டிங் பஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, பாக்ஸர் அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, சுற்றி வளைச்சி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதில் நீங்கள் பழகிற வரைக்கும் சரி, முதல் டைம் போகும்போது அடி பயங்கரமாக இருக்கும், அடுத்த டைம் போகும்போது அதுவே பழகிடும். அதுக்கு அடுத்த டைம் போகும்போது சிரிப்பு வரும். அதுக்கு அடுத்த டைம் என்ன செய்வோம், சார் நாளைக்கு வரேன் சார், என்ன சாப்பாடு வேணும்னு கேட்டுருவோம். அந்தளவுக்கு ஹியூமன் மைண்டு அதுக்கு பழகி போயிடும் க்ரைமுக்கு, ரைட்டுங்களா? ஸோ ஹியூமன் இமோஷனல் பயாசஸ் வந்து அந்த 20 சோல்ஜர்ஸ் 20 பேரும் உள்ளே போகிறாங்க. அந்த 20 பேருக்குமே இருக்கிற வீக்னஸ் இமோஷன் அந்த ஏஐ வந்து அதை பயன்படுத்த ஆரம்பிச்சோம். இதுதான் நான் யோசித்தேன். இப்போ இந்த பிக்சலை எப்படி வீடியோவில் வந்து எடுக்கிறதுனா, இந்த கோடு மூலியமாக எடுக்கிறோம், பைத்தான் கோடு மூலியமாக. அதை எடுத்து அப்படியே இதுக்கு ஃபீடு கொடுக்குறோம். இந்த ஹார்ட்வேர் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும். இப்போ யூனிட்ரி மாதிரி ஒரு ரோபோட்னா வந்து நல்லா காசு இருக்கிறவங்க வாங்கிடலாம். பட் இதில் இருக்கிற டேஞ்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யாரையும் நம்புறது ரொம்ப தப்பு. இப்போ அழுததே சில உறவுகள் பிரிஞ்சு போகிறதுனால அழுகிறோம். ஆனால் எனக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய பாடம். நம்ம ஏன் அழுகணும் அப்படின்ற ஒரு சிந்தனை வந்து ரேஷ்னலாக தான் வருது. பட் ஆனால் அது எவ்வளவு நல்ல விஷயன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இப்போ நான் தனிச்சு இருக்கிறது எனக்கு ஒரு வகையில் நல்லது. ஸோ தனிச்சிருப்பதின் நன்மைகளை பற்றி பார்ப்போம், ரைட்டா? ஏஏ நீங்கள் நம்பாதீங்க. ஸோ ஆக்ட்ரஸ் டைடு அலோன் இன் ஹவுஸ் ஓல்டு ஏஜ். இது ஒரு ஹிந்தி ஆக்ட்ரஸை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க யாரோ ஒருத்தவங்க ஆக்சுவலி 76 வரைக்கும் மேரேஜ் பண்ணாமல் இருந்திருக்காங்க. திடீர்னு வீட்டில் செத்து கிடந்திருக்காங்க, யாருமே பக்கத்தில் போகல, ரைட்டா? யாருனாலே அதை கண்டுபிடிக்கவும் முடியல, சரியா? இது வந்து என்னமோ நீங்கள் நினைப்பீங்க, பாவம்டா அப்படின்ட்டு, ரைட்டா? அப்படி நினைக்கிறவனுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, அது ரொம்ப ஸ்டூபிடிட்டி, அது மிகப்பெரிய முட்டாள்தனம். நீங்கள் நினைக்கிறது, ஒருத்தவங்க வந்து இறந்து போயிட்டாங்க, நீங்கள் இறந்தீங்கன்னா போலீஸ் வரும் அந்த ஸ்பாட்டுக்கு, சரியா? அதுக்கடுத்து என்ன நடக்கும்னா, நீங்கள் நினைப்பீங்க எல்லோரும் உங்களை ஞாபகம் வச்சுருப்பாங்க, அது நடக்கவே நடக்காது, ரைட்டா? அதனால் இருக்கிற வரைக்கும் வலி எடுக்குதா, உடம்பை பாருங்கள், சாப்பிடுங்க, இது பண்ணுங்கள். இப்போ அதை தான் நான் யோசித்தேன். ஏன்னா இது வந்து எவ்வளோ பெரிய பாடம்னா, காலகாலமாக இப்படித்தான். இப்போது இது ஒரு பேனான்னு வச்சுக்கோங்களேன், இதை நான் ரொம்ப நேரம் நம்பிக்கிட்டு இருந்தேன், எனக்கு இது பார்க்கும், நான் அதை இமோஷன் இருக்கும், என்னோடய உறவுகளை நோக்கி எனக்கு இமோஷன் இருக்கும், என் பிள்ளையை நினச்சி எனக்கு இமோஷன் இருக்கும். ஆனால் என் பிள்ளை என்னை பார்க்கும்னு நினைக்கிறது தப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு மிருகமாக இருக்கிற காலத்தில் அந்த வேலை செஞ்சுருப்போமானா கிடையாது. இந்த இது தாடி ஒன்று இருக்கும், அதில் விளக்க கொடுத்து கீழே உட்கார சொல்லுவாங்க. அப்படி நம்ம வயசானவங்களை நம்ம முன்னோர்கள் கொண்டுகிட்டு தான் இருந்திருக்காங்க. இப்போ எங்கள் கிளவி சாகும்போது அதை தான் நான் கண்டேன். அது என்னை கொல்லலை, இறந்து போயிட்டாங்க. இது மாதிரி ஒரு மேத்தமெட்டிஷியன் ஒருத்தர் இருந்தார், ரைட்டா? அவரை நிறைய பேருக்கு தெரியாது, ரைட்டா? அவரோட நிலைமையை தான் நான் வந்து பாடமாக எடுத்துக்கிறேன், ரைட்டா? அந்த மேத்தமெட்டிஷியன் என்ன பண்ணுவார்னா, கர்ட் கோடல். ஸோ இவரை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, ரைட்டா?
கர்ட் கோடலை பற்றி நீங்கள் கேள்விப்படலைன்னா தயவுசெய்து பாருங்கள். நீங்கள் வந்து உங்கள் மனைவியவோ உங்கள் பிள்ளைகளையோ நம்புறது எவ்வளவு ஆபத்தானதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இவர் எப்பேற்பட்ட ஒரு மாமேதைனா, அதாவது மனிதனுடைய லிமிட்டை சொல்லியிருக்காரு. புரியுதா? ஏன்னா இவரை நீங்கள் ராவா பார்த்தீங்கன்னா இவர் யாருன்னு தெரியாது. கம்ப்யூட்டர்ஸ்னால் இன்றைக்கி எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு இவர் தான் முக்கால்வாசி காரணம். இவர் கூட முக்கியமான பெருந்தலைகள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஏன் அடிக்கடி பேசுகிறாருன்னா, அவரே வந்து நிறையா விஷயங்களை காப்பி அடித்து போட்டிருக்காரு. அவர் பொண்டாட்டியை வச்சு தான் வேலை வாங்கினாருன்னு ஒரு கதை இருக்குது. கர்ட் கோடல்ன்றவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, மனிதனுடைய அதிகபட்ச அறிவாற்றல் எல்லா குணாதிசயங்களையும் கொண்டவர். ஐன்ஸ்டீன் கிடையாது. ஐன்ஸ்டீனே ஒரு டம்மி பீஸ் அவருக்கு முன்னாடி. ஸோ கர்ட் கோடல்ன்றவர் இன்கம்ப்ளீட்னஸ் தியரம்னு, அதாவது பூரணம் அடையாத ஒரு விஷயம், கடவுளோட எக்ஸிஸ்டன்ஸை சொல்லியிருக்காரு. கடவுள்னு ஒருத்தன் இருக்கான் அப்படின்ற எக்ஸிஸ்டன்ஸை மேத்தமெட்டிக்கலாக ப்ரூவ் பண்ண மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு கர்ட் கோடல். மனிதனால் எதையுமே தெரிஞ்சுக்க முடியாது, எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடியாது. அதான் பூரணம்ன்றோம்ல, இன்கம்ப்ளீட்னஸ்னால் பூரணம் ஆகாது மனித வாழ்க்கை. இப்போ கர்ட் கோடலை நான் வந்து இன்றைக்கி நடந்த ஒரு பிரிவை நோக்கி நான் யோசிக்கும்போது, ஏன் நீங்கள் யாரையும் நம்பக்கூடாதுன்ற ஒரு விஷயத்துக்கு எனக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு என்னென்னா, இவர் எப்படி இறந்தாருன்றதை பாருங்கள். ரைட்டா? இப்போ நிறைய பேர் வேலைக்கு போகல, எனக்கு கடை இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்கள் பிள்ளைங்கன்னா உங்களை சம்பாரித்து போட்டு கார் வாங்கி வீடு வாங்கலாம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க. புரியுதுங்களா? இவருக்கு மனநோய் வந்துருச்சு. இவர் மனைவி கூட இவர் ரொம்ப நாளாக இருந்தார். இவர் என்னென்னா, இவர் சாப்பாடு சாப்பிட்றது எல்லாமே வந்து இவர் மனைவிட்ட தான் வாங்கி சாப்பிடுவார், எல்லாமே செய்வார். ரைட்டுங்களா? பட் ஆனால் இவங்க மனைவி ஒரு நாள் இறந்துடுறாங்க. இவங்க மனைவி இறந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து ஒரு மிகப்பெரிய மாமேதை. இப்போ இந்த நடந்த விஷயம், இப்போ வந்து இவரை வந்து சைக்காட்ரிக் வார்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இத்தனைக்கும் கரெக்டாக இருந்தவர், அவர் வாழ்கிற காலத்தில் அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இவங்க மனைவியை வந்து இவர் பயங்கர லவ் பண்ணல, நம்பியிருக்காரு. ஏன்னா சாப்பாடு செஞ்சு தரவங்க அவங்க தான். இப்போ எப்படி நான் எங்கள் அம்மாவை நம்பிக்கிட்டு இருக்கேனோ இவங்க மனைவியை நம்பியிருக்காங்க. ஸோ இவரோட டெத்து, ரைட்டுங்களா, சைக்காட்ரிக்கலி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. ரைட்டுங்களா? சைக்காட்ரிக்கலி இவர் இடுப்பு எலும்புனா ஒடிஞ்சு செத்து போயிருக்காரு. ஏன்னா சாப்பிட மாட்டேன்ட்டார். ஓகேவா? லீன் ஸ்டார்வ்டு டெத்து. இப்படி ஒரு டெத்து நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ரைட்டுங்களா? எப்படின்னா சாப்பிடாம கிடந்து சாகிறது. ஒருத்தன் சாப்பிடாம கிடந்து ஒருத்தன் சாகிறத பார்த்தீங்கன்னா எனக்கு அதுதான் பைத்தியன்றது. ரைட்டுங்களா? அதனால தான் நான் யோசிப்பேன், இந்த இப்பேற்பட்ட ஒரு மனுஷனே வந்து மனைவி மேலே அன்பு வச்சுருக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் இயற்கை என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுருக்க அன்பு கரெக்ட், அது இயற்கைக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும், அது இயற்கைக்கு தெரியாது. கடவுள் வந்து அவ்வளோ கொடூரமானவன். இத்தனைக்கும் கடவுளை பற்றி தான் அவர் மேத்தமெட்டிக்கலாக நிரூபிச்சிருக்காரு. ஆனால் அவரோட வாழ்க்கை எவ்வளோ மோசமாக முடிஞ்சிச்சுன்னா, யாரும் சாப்பாடு கொடுத்தாங்கன்னா வாங்க மாட்டார். சாப்பாடு கொடுத்தா வாங்க மாட்டார். அதில் யாரோ பாய்சன் கலந்துருக்காங்கன்னு ஒரு பயங்கர, இது சைக்காட்ரிக்கில் சொல்லுவாங்க, ஒரு வினோதமான ஃபீலிங் வந்து அவருக்கு இது இருக்குது. இப்போ இவரை பார்த்தீங்கனாலே கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் ப்ரூவ் காட் எக்ஸிஸ்ட். இவர் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் கிடையாது, இவர் இது. அதனால தான் இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா ஏஐ எல்லாத்தையும் போட்டு தள்ள போகுது. நீங்கள் யாரையும் பழி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து அதை பண்ணாதீங்க. ரைட்டுங்களா? நான் பெரியவன், நீ பெரியவன் சொல்லிட்டு நிறையா பேர் தெரிவாங்க. அவங்க இல்லைனா அப்படியே விட்டுருங்க, அவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சுருவாங்க. நான் அதான் இப்போ இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பாக வருது. இவங்க எதை நோக்கி போயிட்டுருக்காங்கன்னே எனக்கு தெரியல. அது எல்லாமே மனுஷனுக்கு இருக்கும். ஒரு பொண்ணை பார்த்தா ஆசை வரும், எல்லாமே வரும். ஆனால் இந்த எண்டு பாயிண்ட் தெரியாமல் இவங்க போயிட்டுருக்காங்க. அந்த எண்டு பாயிண்ட்டு கொடூரமாக இருக்கும். இப்போ இங்கே கிளவி சாகும்போதே நான் பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, போகாதுன்னு சொன்னால் போய் கையை காலை உடச்சிக்கிச்சு, அந்த வலி தாங்க முடியாமல் செத்து போச்சு. எனக்கு அது நினச்சா வருத்தமாக தான் இருக்குது, ஆனால் சிரிப்பாகவும் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த எண்டு பாயிண்ட்டு அது சாகுது, கையை எல்லாரும் பக்கத்தில் நிற்கிறோம், காப்பாற்ற ட்ரை பண்ணுறோம், ஒன்றுமே முடியல, செத்து போச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த உயிர் எப்படி போச்சு, அதுனா வந்து இது. அப்போ இந்த கோடல்ன்றவரோட நிலைமை எப்படி இருக்குன்னா, யார் மேலேயும் நம்பிக்கை வைக்கிறது மிகப்பெரிய ஆபத்து.
நான் சொல்கிறது அப்போ மனைவி பிள்ளை குட்டினா வேணாமா அப்படின்னு கேட்டால் இவரோட சாவை தான் இப்போ சில பிரிவுகளுக்கு அப்புறம் நான் யோசிக்கும்போது இந்த ஆளோட இது எப்பேற்பட்ட ஒரு மனிதர்னா, இன்னைக்கு நீங்கள் புது ஏஐ வந்து ஒரு பெரிய கண்டுபிடிப்பாக நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஏஐயை விட பல மடங்கு இந்த பிரபஞ்சத்தில் இருக்க ஏலியன்ஸ்கிட்ட பயங்கரமான டெக்னாலஜிலாம் இருக்குன்றாங்க. இப்போ ஸ்டீஃபன் ஹாக்கிங்க இவங்கலாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏலியன்ஸ் வந்து வரப்போகுது, நம்மளை அழிக்க போகுது, இது அழிக்க போகுது. இவர் ஒரே வார்த்தை தான் சொன்னார். இப்போ ஹியூமன் மைண்டு ஒரு மிஷின், அது ஒரு மேத்தமெட்டிக்ஸை கண்டுபிடிக்குதுன்னா அது மிஷினுக்கு மேலே தான் இருக்கணும், மிஷினுக்கு கீழே இருக்க முடியாது. அப்போ இவரோட டெத்து எப்படி நடக்குதுன்னா, இப்போ நீங்கள் ஒரு டைவர்ஸ் ஆகிட்டீங்க, உங்கள் மனைவியை புரிஞ்சுட்டீங்க, உங்கள் பிள்ளைக்குட்டியை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சந்தோஷப்படுங்க. உங்களை கடைசி காலத்தில் யாரும் பார்ப்பாங்கன்ற ஒரு இதில் இருக்காங்க. ஏன்னா இப்போ நானாக 150 கிலோ இருக்கேன், நான் திடீர்னு பேரலைஸ் ஆகி படுத்துட்டேன், என் மனைவி என்னை பார்ப்பாங்கன்னா பார்க்க மாட்டாங்க. அதனால் அந்த முட்டாத்தனமான ஒரு தாட்டை வந்து விட்டுருங்க. அது ஃபேமிலி சிஸ்டம் இருக்கணும், நான் இல்லைன்னு சொல்ல. பட் இவரோட வாழ்க்கையை வந்து நீங்கள் ஒரு பாடமாக எடுத்துக்கோங்க. கடைசி இவர் என்ன செஞ்சாருன்னா, யார்கிட்டையும் சாப்பாடே வாங்கி சாப்பிட மாட்டேன்ட்டார். ஐன்ஸ்டீன் பேசுவார். ஏன்னா இவர் தான் வந்து உங்களுக்கு மனித மூளையோட இன்றைக்கி நீங்கள் பார்க்குற இந்த கிளாசிக்கல் கம்ப்யூட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து பேசிக் அல்காரிதமே என்னென்னா ஹால்ட்டிங் ப்ராப்ளம்னுவாங்க. ஹால்ட்டிங் ப்ராப்ளம்னா ஒரு ப்ரோக்ராம் நான் பைத்தானில் எழுதுறேன்னா அந்த ப்ரோக்ராம் எப்போ நிற்கும்னு சொல்லணும். இதை டியூரிங்க்கு சொல்லி கொடுத்தவரே இதுதான், இவர் தான். இப்போ இவரோட டெத்து வந்து இவர் பெரிய மாமேதை, நம்மளும் அப்படி தான் வாழலாம், அப்படி கிடையாது. இவங்க வாழ்ந்த வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டு. எது மேலேயும் நம்பிக்கை வைக்கிறது ஆபத்தானதுன்றதை கடைசியாக நிரூபிச்சுட்டு போயிருக்காங்க. அப்போ ஒரு மனைவி இறந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவர் ஒரு ஆப்பிள் கொடுத்தா கூட பாய்சன் பண்ணிடுவாங்கன்ற ஒரு பயம் வந்துடுது. இப்போ சைக்காட்ரிக் வார்டில் வைக்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா, யார்கிட்டையுமே சாப்பாடு வாங்காமல் பைத்தியம் பிடிச்சி இறந்துடுறாரு. இப்போ என்னையிட்ட சொல்லுவாங்க நிறைய பேர், நீ பைத்தியம் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கன்ட்டு. இதுதான் கரெக்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரொம்ப ஒரு விஷயத்தில் நம்பிக்கை வச்சு நீங்கள் அதை இழந்துட்டீங்கன்னா அழுது முடிச்சிருங்க. அது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் லெவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி மனித உறவுகள் இதுனா எக்ஸிஸ்ட் ஆகுன்னு கிடையாது. ஏன்னா இதுக்கு இன்னொரு சான்றே இருக்குது. டெல்லியில் வந்து அவ்வளோ நல்லா படித்த ஒரு பசங்க, அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. முடி வெட்டலை, குளிக்கலை, பாத்ரூம் போகல, அப்படியே வீட்டுக்குள்ளேயே இருந்து அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அவ்வளவு அந்த பொண்ணுலாம் வந்து 3 PhD வச்சுருக்குன்றாங்க. 3 PhD வச்சுருக்கு, அவ்வளோ நல்லா படிச்சிருக்கு. எதுவுமே பண்ணாமல் வீட்டில் தாடி வளர்த்துக்கிட்டு முடி வளர்த்துக்கிட்டு அந்த பையனும் அந்த பொண்ணும் அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே சமைச்சிக்கிட்டு வந்து போலீஸை கூப்பிட்டு வந்து அதை ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. இன்னொரு கேஸ் வந்து கதவுகள்லாம் வந்து அந்த பிளாஸ்டிக் பையை வச்சு அடைச்சிட்டு அந்த பாய்சனஸ் கேஸை திறந்து விட்டு டெல்லியில் ஒருத்தங்க செத்து போயிருக்காங்க. அதை சொல்லி எழுதி வச்சுருக்காங்க, எப்பா கதவை திறந்து வரும்போது உள்ளே வந்தீங்கன்னா மூக்கை பொத்திக்கிட்டு வாங்க, ஏன்னா அந்த சைனைடு கேஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஆகிரும். அவ்வளோ மூளையை அவன் எதுக்கு பயன்படுத்தியிருக்கான் பாரு. இதுதான் வந்து படித்தவன் இருக்க மிஸ்டேக்குன்றதை விட இமோஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது. நீங்கள் நினைக்கிற மாதிரி விஷயம் கிடையாது அது. ஒரு பொருள் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க, அதுதான் நான் சொல்கிறேன். என் ஃப்ரெண்டு அவன் வந்து அவனுக்கு படிப்பறிவு அவ்வளோ கிடையாது, ஆனால் கனகராஜன்ட்டு ஒருத்தன் அப்படியே நான் பேசுகிறத பார்த்து சொன்னான், நீ எதையுமே நம்ப மாட்டேற, நீ எதையுமே நிரந்தரம் இல்லைன்னு நினைக்கிற, அதுதான் நல்லது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ 70 வயசு வரைக்கும் தெம்பு இருக்குது, 80 வயசு வரைக்கும் தெம்பு இருக்குது. உங்களை ஒருத்தர் பார்ப்பாங்கன்றது எப்படி உங்களுக்கு தெரியும்? கோடல் எடுத்துங்க. அப்படி பெரிய மாமேதைன்னு கிடையாது. அவன் வாழ்க்கையே எப்படி முடிஞ்சிருக்கு, அப்போ நம்ம வாழ்க்கை எப்படி முடியும்? அதனால் அதை இப்போ இமோஷன்ஸை பற்றி சொல்லும்போது, நான் கண்ட்ரோல்டாக இருக்கேன், நான் கண்ட்ரோல்டாக இல்லை, நான் தெருவில் அடித்து நாய் மாதிரி சாக போகிறேன், நான் என்னை காக்கா குத்தி சாக போகுது, இப்படிலாம் சாப்பிட விடுவாங்க. இல்லை, அவங்கள்ட்டனா ஒன்று சொல்லுங்கள், நல்ல சாவு கெட்ட சாவுன்னு கிடையாது, சாவுனாலே கெட்டது தான், ரைட்டா? இதுதான் கோடல் சொல்கிற தத்துவம். ஏன்னா இப்போ இந்த மனுஷன் வந்து வெளிப்படுத்தின அந்த இவரை பற்றி நான் ஏன் சொல்கிறேன்னா, இவரை பற்றி படிக்கும்போது தான் நான் அம்பேத்கரை பற்றியே படிக்கிறேன். இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம ஊரில் ஒரு பழக்கம் இருக்குது, ஒவ்வொருத்தனா பட்டா போட்டு வச்சுருவாங்க. இவர் இந்த கேஸ்ட்டு, இவர் இந்த ஜாதி, இவரை வச்சு தான் ஆலன் டூயின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் ஐன்ஸ்டீன்கிட்ட இருந்தவர். அவர்கிட்ட அம்பேத்கர் லெக்சர்ஸ் எடுத்திருக்காரு, இவர் லெக்சர் சொல்லி கொடுத்துருக்காரு. அப்போ பிரபஞ்சத்தில் இருக்க அதிகபட்ச அறிவாற்றலை வெளிப்படுத்தக்கூடிய மனுஷனே இமோஷ்னலி வீக்காக இருந்திருக்கான். எவ்வளோ வீக்காக இருந்திருக்கான் பாருங்க. மனைவி இல்லைன்னு விட்டு அவனுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி வந்துருச்சு. இன்செக்யூரிட்டி வந்த விட்டு என்ன பண்ணியிருக்கான்னா, சாப்பாடு தண்ணி வாங்காமல் செத்துருக்கான். நீங்கள் இவரை தயவுசெய்து இவரை பற்றி பாருங்கள். கர்ட் கோடல்னு வந்து எவ்வளோ பெரிய, நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா,
எடிசன் பல்பு கண்டுபிடிச்சாரு, எடிசன் பல்பு கண்டுபிடிச்சாருன்னு வாங்க. இதை பற்றி ஒரு சேனலில் கூட பேச மாட்டாங்க. ஆனால் ஃபாரின் சேனல்ஸில் இதை பற்றி பேசுவாங்க. இன்கம்ப்ளீட்னஸ் அப்படின்னா பூரணம் அடையாத, அதாவது இது வந்து கடவுள் இருக்காரு இல்லைன்னு சொல்கிறத விட மனுஷனோட மூளையே 1.5 கிலோ, அதுக்குள்ளே இவ்வளோ தான் தெரிஞ்சுக்க முடியும்னு இருக்கு. இதோட அதிகபட்ச விஷயங்களை சொல்லாது. அப்போ இவ்வளவு அறிவான ஒரு மனுஷனே இமோஷனலி வீக், மனைவியவே நம்பி இருந்தது பயங்கர டேஞ்சரஸ் ஆனது, அம்மாவை நம்பி இருந்தது அந்த கேஸில் டேஞ்சரஸ் ஆனது. அப்போ என்ன சார் பண்ணணும்? நம்ம செத்து போயிட்டோம், நம்ம ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா போலீஸ் வரும், அவங்களுக்கு அந்த இது ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா எம்பத்தின்றது இருக்குது. அதனால் டெத்தை பற்றி நீங்கள் கவலைப்படுறதோ உங்களை யாரும் வந்து இது பண்ணுறதோ ஒரு மனநோயை உண்டாக்கிடும். ஓகேவா? அதுதான் யோசித்தேன். அப்போ நான் சொல்லக்கூடிய கடைசி கருத்து என்னென்னா, இவரை நீங்கள் பாருங்கள், ரிசர்ச் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இவருக்கே இந்த நிலமைனா நம்மனா மாதிரி சாதாரண மனிதர்களுக்கு என்ன மாதிரி நிலமை இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். எங்கள் கிளவியை எடுத்துக்குங்க. அப்படி என்ன பண்ணுச்சு, இப்போ 8 பிள்ளை பெற்றுச்சு, வளர்த்துச்சு, செத்து போச்சு. அப்படி இருக்காதீங்கன்றேன். நானே இப்படி பிடிச்சி தூக்கும்போது ஃபோனை நோண்டிக்கிட்டே தூக்குனேன். அது எனக்கு அது சாகும்போது என்னை ரொம்ப ரணவேதனைப்படுத்துச்சு. ஃபோனை இப்படி கையில் நோண்டிக்கிட்டே எப்பா தூக்குப்பானுச்சு. எனக்கு அது ரொம்ப 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 வருத்தமாக இருந்துச்சு. அதுக்கு மட்டும்தான் நான் வருத்தப்பட்டேன். ஏன்னா நான் இது மரணத்தை வந்து நம்ம பார்க்குறோம், மூச்சு வாங்கி இறந்து போகிறத. அப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி மனநோயின்றது இதுதான். நம்பிக்கை வைக்கிறது தான் மனநோய். நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவனுக்கு மனநோயினா கிடையாது. அழுது முடிச்சிருங்க எல்லாத்துக்கும். ஸோ இவரை வந்து இமோஷ்னலி வீக் ஆகாதீங்க. கொஞ்சமாச்சு பிரெயினை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எது மேலேயும் பொருள் மேலேயும், இப்போ இந்த கம்ப்யூட்டர் போச்சுன்னா ஐயோ போச்சு, நான் இப்படி தான் இன்செக்யூர்டாக தான் இருக்கேன், கொஞ்சம் ஃபினான்ஷியலி வீக்காக இருக்கிறதுனால. பட் இவரை பற்றி இமோஷன் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்கானதுன்னு தெரிஞ்சுங்க. சோறு தண்ணி வாங்காமல் ஒருத்தன் உடம்பு கிடம்புனா இப்படி, அது ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான சைக்காட்ரிக் வியாதி. இப்படியே உடம்புனா நெளிஞ்சு இப்படி தூக்கி ஒரு மாதிரி வித்தியாசமாக சாவாங்க. அந்த வியாதி பேர் கோஸ்ட் சிண்ட்ரோம்னு நினைக்கிறேன். அப்படி இறந்து போயிருக்காரு. சில பேர் என்ன, இவர் ரொம்ப படித்ததுனால பைத்தியமாயிட்டார். அவர் படித்ததுனால பைத்தியமாகல, ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சதுனால பைத்தியமாயிட்டார். அந்த விஷயத்த செய்யாதீங்க, ரைட்டா? அதனால் இவரை தான் என் லைஃப்பில் வந்து இவ்வளோ பெரிய மனுஷனுக்கே இந்த நிலைமை ஒன்றுமே பண்ணலை நம்மனா, அப்போ நம்ம எப்படி பிஹேவ் பண்ணோன்றதை பார்த்துக்கோங்க, ரைட்டா? இவர் மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க, கடைசி காலத்தில் இறந்து போனாங்க. டெஸ்லா இருந்திருக்காரு, ஐன்ஸ்டீன் இருந்திருக்காரு. அதனால் சாதாரண நம்மளை மாதிரி மக்கள் வந்து எப்படி இருக்கணும்னா ரொம்ப சிம்பிள். உறவுகள் உறவுகள் உறவுகள்னு நீங்கள் யோசிக்கிறது இமோஷன் இமோஷன் இமோஷன். உறவுகள்னு யோசிக்காதீங்க, அது இமோஷன். உங்கள் கண்ணில் சில படங்களை ஓட்டி காதில் சில சவுண்டை கொடுத்து, நான் சொல்கிறது ஈஸியாக இருக்கும், ஆனால் அதை அனுபவித்து பைத்தியமாக இருக்கவனுக்கு தான் அது கஷ்டம் புரியும். அதனால தான் கொஞ்சமாச்சு இமோஷன்ஸை குறைச்சி மூளையை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள், ரைட்டா? மூளையை யூஸ் பண்ணிங்கன்னா அது சொல்லும், பாரு அவனுக்கே இந்த நிலமை, நீனா ஒரு ஆளா அப்படின்னு சொல்லும், ரைட்டா? அந்த மாதிரி லாஜிக்கலாக திங்க் பண்ணுங்கள், ரைட்டா? இவ்வளோ நேரம் அழுதுறதுக்கு எனக்கு அதுதான் தோணுச்சு. ஆமாம், இப்படி ஒருத்தர் இருந்திருக்கான்ல, ஒருத்தன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு அவனை ஏமாத்துகிற ஆட்கள்லாம் இருந்திருக்காங்கல்ல. ஸோ இப்போ பார்க்க போகிறது இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன, அதை ஏஐ பயன்படுத்தும், அதுதான் அதை ஆயுதமாக பயன்படுத்தும். உங்களை அழிக்கிறதுக்கு அதை தான் ஆயுதமாக பயன்படுத்தும். அது வரதான் போகுது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ நான் சொன்ன கருத்துக்கள் சிலருக்கு வந்து ரொம்ப போரிங்காக இருந்தால் விட்டுருங்க. இது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம், ரைட்டுங்களா? இன்றைக்கி கொரோனாவை நீங்கள் பார்த்தீங்கல்ல, ப்ளூ வேல்னு ஒரு கேம் வந்துச்சு. அது எல்லாருமே விளையாண்டு கை காலை கீச்சுக்கிட்டு செத்து போயிடுவாங்க. இது மாதிரி தான் நடக்கும். ஆனால் நான் சொல்கிறேன், நானே இமோஷ்னலி வீக்கு, எனக்கு இன்செக்யூரிட்டி வந்துச்சுன்னா எனக்கே அந்த மாதிரி தான் தோணும். ஸோ இமோஷ்னலாக வீக்காக இருக்காதிங்க. அதான் இந்த இப்போ இது இருக்கிறதுல. இப்போ அடுத்து பார்க்க போகிறது இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் தான். படங்களில் ஓடுற விஷயம் வெளியே ஓடிச்சுன்னா என்ன நடக்கும், அது ரொம்ப பேராபத்தில் முடியும். இப்போ இந்தியனில் லஞ்சம் வாங்குறவங்கலாம் குத்திக்கிட்டு இருப்பார், அது மாதிரி ஒருத்தர் நிஜமாகவே வெளியே நடமாடினானா எப்படி இருக்கும், அதெல்லாம் நம்ம இதனால் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் அதை செய்யலை, ரைட்டா? அதுக்குரிய ஹார்ட்வேரை அந்த ஏஐ ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு அந்த கருத்து ஒத்து போயிடுச்சு. இப்போ எனக்கு வந்து எந்த கருத்து பிடிக்கும் அப்படின்னா, எனக்கு ஒரு நேரம் தமிழ்நாட்டில் வாழ்கிறத பார்த்தா சாமி இருக்குன்னு வாங்க, திடீர்னு சாமி இல்லைன்னு வாங்க, இல்லை நீ சாமி கும்பிடுன்னு வாங்க, திரும்ப நான் இந்த ஜாதின்னு வாங்க, திரும்ப அமெரிக்கா ஆப்பிரிக்கானா போயிட்டு வந்து நம்மனா பெரிய ஆளுங்கன்னு வாங்க. அதனால் எனக்கு ரொம்ப மண்டை குழம்பி இருக்கேன். அதனால் எனக்கு ஒன்றுமே புரியல, எதை ஃபாலோ பண்ணுறதுனே தெரியல. அதனால் சரி ஓட்டை போட்டு அமைதியாக தூங்குவோன்ட்டு இருக்கேன், நம்ம சப்ஜெக்டை மட்டும் பார்ப்போன்ட்டு. அதனால் இப்படியோ குழப்பத்திலே ஓடிட்டுருக்கு. பட் நம்பிக்கை வைக்கல, பார்த்தீங்களா? அதனால் கரெக்டாக இருக்குது.